சரி, ஆளுநர் பதவி வேணுமா வேணாமான்றது ஒரு பெரிய டிபேட். ஆனா, ஆளுநர் பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலையில இருப்பாங்கல்ல. சரி, நடுநிலையில ஒண்ணு இல்லைனாலும் கூட, ம். அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவங்க சொல்றது, ஒரு மாநில அரசு தடம் புரண்டு போறாங்க. ஒரு மோசமான ஒரு சட்டத்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையின் மூலமா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பலத்தின் மூலமா கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட 230 தொகுதிய ஒரே கட்சி ஜெயிக்கிறாங்க. அவங்கள அடிச்சுக்க முடியாது. ஆப்போசிஷன் கிடையாது. எந்த ஒரு சூழலுமே கிடையாது. மக்கள் விரோத மசோதாவ கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு ஒரு பேரியர் இருக்கணும். சோ அதிகாரங்கள் கட்டற்று போயிறக்கூடாது. அப்படியே எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றது சூழல் வந்துடக்கூடாது. மக்கள் அவதிப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா, இப்படியான பெரிய பெரும்பான்மை பலத்தோட ஒரு அரசு அமைஞ்சு, அதுக்கப்புறம் அந்த அரசுகள் செஞ்ச காரணத்தினால எவ்வளவோ பிரச்சனைகள மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஒரு ரீசன நீங்க குறிப்பிடும் பொழுது, ஆளுநர் அப்படின்றவங்க அந்த ஒரு பேரியருக்காக, ஒரு வேகமா போயிட்டு இருக்கிறாங்க, தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க. அதை சரி செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஆளுநர் பதவி வேணும். சரி, நம்ம ஒத்துக்கலாம். ஆனா ஆளுநருடைய செயல்பாடுகள் சட்டப்படி நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே செயல்படணும். அது என்ன ம். உங்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் ஏன் பாரதிய ஜனதா கட்சி சொல்றேன்னா, இப்ப அவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ எதிர்க்கட்சிகள் ஆட்சி செஞ்ச மாநிலங்கள்ல ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருந்திருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நீங்க உங்க கட்சி ஆட்சி செய்யும் பொழுது ஆளுநர் அப்படின்றவரு யாருக்கும் சாராதவங்க. எப்படி ஒரு நீதிபதி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான். ஆனா இவங்க ஒரு சார்பு நிலையை எடுக்கும் பொழுது அது கொஸ்டின் ஆகும். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய தேவை எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கியாச்சு. இப்ப அவர் கிட்டத்தட்ட ஏற்கனவே அவர் ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ஒரு தலைபட்சமா நடந்துகிட்டு அவங்களுடைய கடமைகளை சரியா செய்யாததுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பவர்ஸ் கூட இப்ப அவங்களை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த ஆளுநர்களுக்கான அதிகார குறைப்பு இல்ல அதிகாரம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது உச்ச நீதிமன்றமோ இல்ல எதிர்கட்சிகளோ அரசியல்வாதிகளோ யாருமே கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆளுநர். ஒருவேளை அவங்க சார்ந்த கட்சியிலிருந்து நிர்பந்தம் வருதுன்னா, சார் அதுக்குதான் சார் உங்களை ஒரு சீட்ல உட்கார வச்சிருக்கு, அதிக அதிகாரங்கள் கொண்ட இடத்த நியாயப்படி நிக்கணும்ல. நீங்க கட்சி சார்ந்து இருக்கணும்னா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க கட்சியில சேர்ந்து ஒரு அமைச்சராவோ இல்ல எதிர்கட்சி தலைவராவோ நீங்க தாராளமா பாலிடிக்ஸ் பண்ணலாம். அரசியல் செய்யக்கூடாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் செய்யறாரு அப்படின்னா, அதை எவ்வளவு நாள் தான் நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய செக்கா மாறிடுச்சு. இது வரைக்கும் என்ன, ஆளுநர் எவ்வளவு நாள் வேணாலும் ஒரு ஒரு பில்லு மேல அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். இனி அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதிகபட்சம் 3 மாசம், அதாவது 1 மாசம் 3 மாசம் அப்படின்ற 2 கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா போகும். ஆனா 3 மாசம் வரைக்கும் தான் ஒரு பில்லு மேல அவர் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் விட ஆர்டிகல் 142 உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிக அதிகாரம். அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஜுடிஷியல் ரிவ்யூவோ அதை மாற்றக்கூடிய எந்த அதிகாரமும் ஈவன் பார்லிமெண்ட்டுக்கு கூட கிடையாது.